இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 218 பார்க்க போறோம். கீபா செம கடுப்புல இருப்பான். ப்ராப்பரான பொசிஷன்ல இல்லாம கீழே கிரவுண்ட்ல படுத்து கிடந்தது எவ்வளவு வலிக்குது தெரியுமான்பா. அக்கமாருவும் குலைக்கும். சக்குரா சாரி கேப்பா. கீபா செம கான்ல இருப்பான். பார்க்க போனா இந்த நாள் முடியக்குள்ளனாவது வில்லேஜ் போய் ஆகணும்னு இருப்பான். நருட்டோ கக்காஷி சென்ஸ் எங்க போயிட்டான்னு கேட்கவும் சக்குராவும் எங்க போயிட்டான்னு கேப்பா. கக்காஷி சமனிங் டாக்ஸோட கழுத்துல ஸ்க்ரால கட்டி விட்டு உங்களை நம்பிதான் இருக்குன்னு பாரு. கிளம்பும் போது கரெக்டா நருட்டோ வந்திருப்பான். கக்காஷி சென்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்பான். எல்லா ஹிடன் வில்லேஜஸ்க்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஃப்ரண்ட்ல ஒன்னு சேர்ந்து வேலை செஞ்சாகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பாசிபிளா கிரிட்டிக்கலான இன்டர்ல ஷேர் பண்ணி ஆகணும் பாரு. இதுக்கப்புறமா 5 ஃபியூடல் லார்ட்ஸோட சமிட் நடக்கும். அந்த இடத்துல காட்டுவாங்க ஏகப்பட்ட பேட்டரிஸ்ல கனெக்ட் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. அக்காட்சுகி டெய்ல் பீஸ பிடிச்சிட்டு இருக்கு, நமக்கு நேரம் இல்லைன்பாங்க. விண்டோட டைமியோ மாத்திரை எதையும் செய்யக்கூடிய ஆளுன்பா. வாட்டரோட ஃபியூடல் லார்ட் அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஏத்தோட டைமியோ அப்படின்னா சீக்கிரமா உங்களோட அப்ரூவல் கொடுங்க, ஏன்னா தோக்கறல வில்லிங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமியோங்கிறது ஃபியூடல் லார்ட். வாட்டரோட ஃபியூடல் லார்ட் அப்ரூவல் கொடுக்கறத பத்திலாம் பிரச்சனை இல்ல, ஆனா ஷினோபிஸ்க்கு பவர் கொடுக்கறத நினைச்சாதான் பயமா இருக்குன்னு பாரு. ஏத்தோட ஃபியூடல் லார்ட் உன்னோட சொந்த மக்களை நீயே நம்பலையா? ஓனேஷன்ஸோட ஷினோபி அப்படியே இருக்காங்கன்னு சொல்லி கேட்பாரு. டெங்கா டிஸ்கஸ் பண்றேன்னா சீக்கிரமா டிசிஷன் எடுத்து முடிங்க, பேட்டரி டக்குன்னு தீர போகுதுன்பா. ரொம்பவே டிஸ்டன்ஸா இருக்கனால பேட்டரி தாங்காதுன்பா. லைட்னிங்கோட ஃபியூடல் லார்ட் முடிவுக்கு கொண்டு வரலான்ட்டு நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன் பாரு. ஏத்தோட ஃபியூடல் லார்ட் ஒத்துக்குவாரு. விண்டோட ஃபியூடல் லார்ட் ஒத்துக்குவாரு. ஃபயர் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. வாட்டரோட ஃபியூடல் லார்ட் அப்ரூவ் கொடுத்துருவாரு. இதை கேட்டுட்டு டெங்கா அப்படின்னா அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட ஃபார்மேஷன் அங்கீகரிக்கப்பட்டிருச்சுன்பா. மானிட்டர்ஸ் ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்புறம் நான் டெங்கா இதுக்கான விட்னஸா இருக்க போறேன் பாரு. ஃபயரோட ஃபியூடல் லார்ட் கிட்ட காட்டுவாங்க. சார் டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு கேமரா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபயரோட ஃபியூடல் லார்ட் ஒரு வழியா முடிஞ்சதே, சீக்கிரமாவே இதை ஹிடன் லீஃப்க்கு நோட்டிஃபை பண்ணி ஆகணும் பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 5 கிரேட் நேஷன்ஸ் மொபிலைஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஈனோவை காட்டுவாங்க. சக்குரா அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ எங்க இருக்காளோ நருட்டோவை வற்புறுத்துவாளோன்னு திங்க் பண்ணுவா. இதை கேட்டு சோஜி கீபாவும் லீயும் கூட தானே இருக்காங்க, எல்லாமே ஓகேவா தான் போகும்பா. இதை கேட்டு ஈனோ ஆனன்னு சொல்ல வரவும் சும்மா கொண்டு கவலைப்படுறல வேலைக்கு ஆகாதுன்னு ஷிகமாரு மேல கழுகு சுத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷிகமாரு ஏதாவது நடந்திருக்கான்பா. இந்த இடத்துக்கு வந்து ஷிகாக்கு கூப்பிட்டு உன்கிட்ட பேசலாமான்னு சொல்லி கேட்பாரு. சரிப்பான்பா. இதுக்கப்புறமா சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. டோபிமாரு இருக்கும். லார்ட் காசேகாக வந்தாச்சுன்பாங்க. டோபிமாரோட மெசேஜ் கிடைச்சதான்னு சொல்லி கேட்பாட்ட மாதிரி கிடைச்சதுன்பாங்க. ஃபியூடல் லார்ட் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாங்க சொல்லி காங்குரோ கேட்கவும் இப்பதான் வந்து எல்லாருமே அப்ரூவல் கொடுத்ததா சொன்னாங்கன்பா. மாதிரி நினைச்சதோட வேகமாவே இருக்காங்கன்பா. காங்குரோ இப்படிப்பட்ட மோசமான சிச்சுவேஷன்ல அந்த லார்ட்ஸே இவ்வளவு வேகமா இருக்காங்க, எந்த ஹியரிங்கா இருந்தாலும் லேட் பண்றாங்க, இதுல ஆர்வத்தை காட்டுறாங்கன்னா விஷயம் அவசரமா தான் போகுதுன்பா. காரா எல்லா கவுன்சிலர்ஸையுமே உடனே மீட்டிங்க்கு வந்து அரேஞ்ச் ஆக சொல்லுவான். இதுக்கப்புறமா மிஸ்ட் வில்லேஜ் காட்டுவாங்க. மிசுகாகேவை வெல்கம் பண்ணிட்டு ஃபியூடல் லார்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததா சொல்லுவாங்க. ஏவோ சொல்லுங்கன்கவும் அலைட் ஷினோபி ஃபோர்ஸஸ் 5 ஃபியூடல் லார்ட்ஸும் அப்ரூவ் பண்ணிட்டதா சொல்லுவான். மிசுகாகே அப்படியே அனுகவும் ஏவோ நேரம் வந்துருச்சுன்பா. மிசுகாகே வரப்போற வார்க்கு தயாராகிக்கலான்பாங்க. ஏவோ நல்ல வேலை அக்காட்சுகி கிட்ட இருந்து 8 டெயில்ஸை காப்பாத்தியாச்சு. பார்க்க போனா கிசாமே ஹோஷிகாகி அந்த இடத்துல டிஃபீட் ஆயிட்டான். நம்ம போர்ல இறங்கறதுக்கு முன்னாடியே நமக்கான அட்வான்டேஜ் இருக்குன்ட்டு ரைக்காகேவை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஆனா சோஜிரோவோட மைண்ட்ல கிசாமே ஹோஷிகாகி டெய்லர்ஸ் டெய்ல்டு பீஸ்னு கூப்பிடப்படுறவரு அவ்வளவு ஈஸியா செத்துருப்பாரு என்னன்னு திங்க் பண்ணுவான். ஏவோ என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்லைன்பா. என்னடா எனர்ஜி இல்லாம இருக்க, பசிக்குதா என்னன்னு சொல்லி கேட்பாரு. சரி நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் பாரு. ஷாக்காவான் ஜோஜிரோ. கண்டிப்பா ஃப்ரைடு போர்க் கட்லெட்ஸ் வாங்கி தரேன் பாரு. பேட்டலுக்கான குட் லக் சொல்லுவாரு. மிசுகாகே ஃப்ரைடு போர்க் கட்லெட்ஸ் ஆன்ட்டு ஹஸ்பண்ட் ஹண்டிங் ஆன்ட்டு கடுப்பாவாங்க. ஜோஜிரோ தேங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஆயில் இருக்க ஃபுட்ஸ் பிடிக்காதுன்பா. ஏவோ பரிதாபமா இருக்குன்ட்டு இப்பெல்லாம் ரொம்ப குரூஷியலான மொமெண்ட்ல ஃபெயில் ஆகிவிடாரு. வெட்டிங் பிரைட் ஃபெயில்னு சொல்லி அவங்களே அந்த சர்டன் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணி திங்க் பண்ணிட்டு ஒரு மனப்பெண்ண தோத்துட்டானான்ட்டு கடுப்பாவாங்க. இந்த மாதிரியான சமயத்துல எல்டர்ஸோட பேச்சை கேட்கணும்டாட்டு ஏவோ பேசிட்டு இருக்கப்ப மிசுகாகே பக்கத்துல வந்துட்டு வாய மூட இல்லைன்னு கொண்டு வந்தாங்க. ஏவோ பயங்கர ஷாக்ல இருப்பாரு. ஸ்டோன் வில்லேஜ்லயும் அதே மாதிரி தான். அவங்க 3 பேர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியூடல் லார்ட்ஸோட மெசேஜ் வந்திருக்கும். அவ்வளவு குயிக்காவான்னு கேட்பா குரோட்சுச்சி. அக்காட்சுச்சி மாதரா அப்புறம் டெய்லி பீஸ்னு மென்ஷன் பண்ணனாலதான் இருக்கும் போல இருந்தா. குரோட்சுச்சி டெய்லி பீஸ் தெரியும், ஆனா ஹிஸ்டரியில மாதரான்னு கேள்விப்பட்டது இல்லையா. பார்க்க போட கிழவனா இருக்கணும்பா. அக்காட்சுச்சி பார்க்கும்போது அவ்வளவு வயசானவமாய் தெரியலன்பா. குரோட்சுச்சி பார்க்க வயசா தெரியுது யாரு, அவனா இல்ல நம்ம கூட இருக்கவரான்னு சொல்லி கேப்பா. ஓனோக்கி தாக்குற மாதிரி பேசுவா. ஓனோக்கி அறியாதவங்களுக்கு அதெல்லாம் ஈஸி தான்ட்டு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் பாரு. குரோட்சுச்சி பார்க்க போனா வார போது அன்றியலா தான் இருக்குன்பா. ஓனோக்கி சொர்க்கம் தான் நம்மளை காப்பாத்தணும்ட்டு நம்ம கிட்ட இருக்க ஷினோபிஸ்லாம் ரொம்பவுமே சின்ன பசங்க, வார பத்தி ஒன்னும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லவுமே அக்காட்சுச்சி பார்க்க போனா இன்னொரு பொடியும் தானே உங்களோட காலவரை விட்டதுன்பா. காரா நீங்க எல்லாரும் எப்போ உங்களை கை விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. அதை யோசிச்ச ஓனோக்கி சின்ன பசங்க கிட்ட என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம் பாரு. சாண்ட்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரிப்போர்ட் படி கான்ஃபரன்ஸ் ரொம்ப மோசமா போயிருக்குன்னு பேசிட்டு சிக்த்
நருட்டோக்காக அவருக்கு சாதகமா விஷயங்களை மாத்திக்க எப்படி ட்ரை பண்ணாருன்னு சொல்லிட்டு இது அன்யூஷுவலா இருக்குன்பாங்க. இன்னொரு கவுன்சிலர் பார்க்க போனா அந்த இடத்துல அதிக செக்யூரிட்டி இருந்துச்சு, யாருனாலையும் உள்ள நுழைய முடியாது, அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே ஈஸியா பூந்திருக்காங்கன்னா இதை பத்தி யாரா திங்க் பண்ணி பார்க்க முடியும் பாரு. காரா அக்காட்சுக்கி கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதுன்பா, ஈஸியா வந்து சலசலப்பு ஏற்படுத்துறாங்கன்பா. பாக்கி மொத்தமா சொல்லுங்கன்பாரு. காரா சமிட் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத இடத்துல வந்துறானுங்க அப்படின்னு காரா சொல்லவும் பாஸ்ட்ல காட்டுவாங்க. உள்ள பூந்த செட்ஸோ எல்லாத்துக்கும் ஹலோ சொல்லிருப்பான்ல, அதை காட்டுவாங்க. ரைக்காகில சமக்கடுப்பா இருப்பாரு, ஒரு பிரச்சனை எடுத்துனோம் நானு டான்ஜோ அக்காட்சுக்கி சேர்ந்தவனான்னு பார்த்திருப்பான். ஓனோக்கி பார்க்க போனா அப்படிதான் பாரு. சாஸ்கி உச்சிகா இங்க தான் ஒளிஞ்சிருக்கான், எங்க ஒளிஞ்சிருப்பானுங்க கெஸிங் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பான். சாஸ்கி சாமுராய்ஸ் கிட்ட இப்ப ரொம்ப இரிட்டேஷன்ல இருக்கேன், என்ன அட்டாக் பண்ணா கருணையே காட்ட மாட்டேன் இருப்பான். அதே தான் நாங்களும் சொல்றோம்னு அட்டாக் வச்சிருப்பாங்க. சாஸ்கி சிம்பிளா தடுத்திருப்பான். ரைக்காகி எல்போ போல்ட் பண்ணிருப்பாரு. சாஸ்கி கீழே கொஞ்சம் சிடோரி யூஸ் பண்ணி அடிச்சிருப்பான். லைட்னிங் ஆர்மர் தாண்டி போயிருக்கும். இதுக்கப்புறமா டாருயி கேல் ஸ்டைல் லேசர் சர்க்கஸ் பண்ணதை காட்டுவாங்க. எல்லாருமே சேர்ந்து மொத்தமா தான் அட்டாக் வச்சிருப்பாங்க. சாஸ்கேவை மொத்தமா அட்டாக் பண்ணிருக்கும். அந்த இடத்துல காரின் பயந்துருப்பா. என்னதுன்னு பார்க்கும்போது சாஸ்கே சுசானோ யூஸ் பண்ணிருப்பான். காரா உன்னோட அல்டிமேட் டிஃபென்ஸை விட கிரேட்டாவே எனக்கு ஒன்று கிடைச்சிருக்குன்பா. இதை கேட்ட கவுன்சிலர்ஸ்ல ஒருத்தர் என்ன காசுகேவோட அல்டிமேட் டிஃபென்ஸை விட கிரேட்டான ஒன்னான்ட்டு ஷாக்கா எழுந்திருப்பான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு டெமாரி சாஸ்கே சொன்னது அதான், அது மாங்கேக்கே ஷரிங்கானோட ஒரு தோஜுட்ஸ்ன்பா. காரா அதுக்கப்புறமா அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு சமிட் ரூமுக்கு போயிட்டாங்கன்பா. சாஸ்கே வரதை ஏவோ சென்ஸ் பண்ணதை காட்டுவாங்க. வந்த சாஸ்கே எல்லா நேஷன்ஸோட நேம் கிளாத்ஸுமே கட் பண்ணிருப்பான். ஃபோர் ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்துட்டு மேலே காண்டிருப்பான். இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மே கூட சண்டை போடுறப்ப சாஸ்கே ஒரு மாதிரி தளரிப்பான். பிளட் வந்திருக்கும். மே டெருமி என் கண்ணு முன்னால ஹேண்ட்ஸமா இருக்க பசங்க செத்தா அதை என் இதயத்துக்கு எவ்வளவு வலி கொடுக்கும் தெரியுமான்னு இருப்பா. ஆனா நீ செத்தாகணும்னு கை நீட்டிருப்பா. இதுக்கப்புறமா ஓனோக்கி சாஸ்கே கிட்ட டேரவை கொண்டது நீ தானே, அவனை கொன்னதுக்குலாம் எனக்கு தனிப்பட்ட பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் இல்ல, ஆனா எல்லாருமே நீ சாகணும்னு விரும்புறாங்கன்ட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் பண்ணதை காட்டுவாங்க. அந்த ஜுட்சுல சாஸ்கே மறைஞ்சிருப்பான். இதுக்கப்புறமா மாதராவோட என்ட்ரி இருந்திருக்கும். சாஸ்கேவை மாதரா காப்பாத்திருப்பான். இதை பார்த்து காரின் சந்தோஷப்பட்டிருப்பா. மாதரா எல்லாத்துக்கிட்டையும் நான் இங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். ஒன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கேள்வி கேட்பட்டிருப்பான். சாண்டோட கவுன்சில் இருக்கவங்க யோசிச்சு பார்த்தா 4 காகே சேர்ந்து சாஸ்கே உச்சிகாவை தோக்கடிக்க முடியான்னு கடுப்பாவாங்க. அதுதான் அக்காட்சுகியோட பவர்னு பாரு இன்னொரு கவுன்சிலர். பாக்கி அதுக்காக ஏன் 5 காகே சமிட்ல அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கேட்பாரு. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டவான்னு சொல்லி கேட்கவும் காரா ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட ஆக்ஷன்ஸை வச்சு பாக்குறப்ப மாதராவும் சாஸ்கேவும் ஒரே நோக்கத்துல இருக்க மாதிரி இல்லைன்பான். பார்க்க போனா மாதரா ஏதாவது லக்கு இருந்தா 5 காகேவையும் பணைய கைதியா புடிச்சு வச்சுட்டு அவனோட பிளானுக்கு அடுத்தபடியே போலான்னு பார்த்தான். மீட்டிங் அதை கேட்டு இருந்த ஒருத்தர் பயங்கர கடுப்பா இருப்பாரு. பாக்கி மாதராவோட பிளான் தான் என்னன்னு சொல்லி கேட்பாரு. அவன் அந்த ப்ராஜெக்ட் சூக்கினோமின்கிறான். பார்க்க போனா அவங்ககிட்ட என்னோட டெய்ல் பீஸ்ட் சேர்த்தி மொத்தம் 7 டெய்ல் பீஸ்ட் இருக்கு. மாதரா இதெல்லாம் கலெக்ட் பண்றது மூலமா 10 டெய்ல்ஸை மீட் எடுக்க பாக்குறான். எல்லா டெய்ல் பீஸ்டோட காம்பினேஷன் தான் அது. இதெல்லாம் அவன் 10 டெய்ல்ஸோட ஜின்சுரிக்கி ஆகிறதுக்காக தான் பண்றான். அந்த பவர் மூலமா இந்த உலகத்தை இன்ஃபினிட் சூக்கியோமில போடுறதா சொல்லியிருக்கான்பா. பார்க்க போனா எல்லா பக்கமும் எல்லாத்தையுமே மொத்தமா கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு பாக்குறான்பா. விரோதம் இல்லாத உலகத்தை உருவாக்க போறதா சொன்னான்பா காங்குரோ. இதை கேட்டு பாக்கி சமக்கடுப்பாயிட்டு இந்த மாதிரி பிளான்லாம் உலகத்தோட இறுதியா தான் இருக்குன்பா. காரா அதுக்கு தான் அவனை சீக்கிரமா தடுத்தாகணும்ட்டு அதுக்காக தான் அலெக்சினோபி ஃபோர்ஸ்மே ஃபார்ம் இருக்குன்பா. இதை கேட்ட ஒரு கவுன்சிலர் டான்ஷோ ஷிமுராவை பத்தி தான் ஒரி பண்றேன்ட்டு பார்க்க போனா அவன் தானே ஹிடன் லீஃபை பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடில இருந்து. இப்படிப்பட்ட மோசமான சிச்சுவேஷன்ல அதாவது முதுகுல குத்திட்டாங்க மாதிரி சொல்லுவோம். டெமாரி எல்லா ஹிடன் வில்லேஜுமே தேடுறாங்கன்ட்டு மிசுகாகேவோட ஒரு சர்வன்ட் கான்டாக்ட் பண்ற ட்ரை பண்ணான்னு பேசிட்டு இருக்கப்ப ஒரு பர்சன் இன்டர்ஃபியர் பண்ணிருப்பான். காங்குரோ இன்னுமே மீட்டிங் போயிட்டு தான் இருக்குன்பா. மன்னிப்பு கேட்டு அர்ஜென்டான ரிப்போர்ட்ன்பா. உள்ள வர சொல்லவும் இப்பதான் லீஃப் சேர்ந்த கக்காஷி ஹாட்டகே மெசேஜ் அனுப்பினாரு. பார்க்க போனா மாதரான் சாஸ்கே கூட சண்டை போட்டதா சொன்னாரு. டான்சோட மரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கதா சொல்லுவான். இதை கேட்ட கவுன்சிலர்ஸ்லாம் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்ன டான்சோ செத்துட்டானா, அவ்வளவு ஸ்கில்டான ஒருத்தன் ஹொக்காகேவா இருக்கவனை எப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. காரா மாதரான் சாஸ்கே பத்தி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கவும் சார் பார்க்க போனா அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக் மூலமா மறைச்சிட்டதா சொல்லுவான். காரா அக்காட்சுகியோட பவருங்க அது சர்டனா அச்சா இருக்குன்ட்டு எப்படி இருக்க போதும். ஆனா இப்ப ஃபார்ம் பண்ண அலைட் ஷினோபி ஃபோர்ஸும் ஹிஸ்டரியிலேயே இணையற்றதா இருக்க நம்மளோட பவருமே அன்னோனா தான் இருக்குன்பா. எர்த் வாட்டர் ஃபயர் விண்ட் அப்புறம் லைட்டிங் நம்ம ஷினோபி பவர்ஸை ஒற்றுமைப்படுத்துற மூலமா நம்மளால அக்காட்சுக்கு மொத்தமா காலி பண்ண முடியும். இதெல்லாம் விட இந்த பேட்டில் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா இந்த உலகத்துக்கு இதுவே முடிவாயிரும்பா. நிஞ்சா டூல்ஸையும் ரேஷன்ஸையும் உடனே சேமிச்சு வைக்காத ஆரம்பிக்க சொல்லுவான். பேட்டிலுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்கணுங்கிறனால எந்த ஒரு அபிஷியல் மிஷனா இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம வில்லேஜுக்கு சேர்ந்த ஷினோபிஸோட லிஸ்ட் கொடுங்கன்பா. அதே டைம்ல ஒவ்வொரு படைப்பிரிவுமே அவங்களுக்கான டாக்டிக்கல் பிளான்ஸோட வந்தாகணும்பா. ஷிகாக்கு ஷிகமாரு கிட்ட சொன்ன விஷயத்த ஈனோ சோஜி கிட்ட ஷேர் பண்ணிருப்பான். என்ன சாஸ்கேவா 5 காகே சமிட்ல அட்டாக் பண்ணானு சொல்லிட்டு ஷாக்காவா. ஷிகமாரு ஜஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டன்ட்டு அபிஷியல்ஸ்குள்ளே குழப்பமா இருக்குன்பா. சோஜி லீஃப் நாசம் பண்ண அக்காட்சுகில சாஸ்கேம் இருக்கானா அது உண்மைதானான்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு இது பெரிய தலைவலியாக போதுன்பா. இதுக்கப்புறமா மிஸ்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க இன்வென்ட்ரியில ஆவோ மிசுகாகே நம்ம கிட்ட இருக்க நிஞ்சா டூல்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஷார்ட்டியா இருக்க டூல்ஸ் என்னன்னு சொல்லி லிஸ்ட் போட சொல்லுவான். இன்வென்ட்ரியில இருக்க மற்ற ஷினோபிஸை காட்டுவாங்க. இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்லாம் பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, நான் அந்த ஸ்டோனை சேர்ந்தவங்களோட ஜாயின் பார்க்க மாட்டேன்னு இருப்பானுங்க. அக்காட்சுக்கு மோசமான குரூப் அவனுங்கனால தான் ஃபோர்த் மிசுகாகே நம்ம நேஷனோட ஒரு பெரிய மோசமான விஷயமாவே மாறுச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்டோன் சேர்ந்தவங்க அக்காட்சுக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கானுங்க. அதுவும் இப்ப வரைக்கும் ஹைரப்ஸ் எடுத்த முடிவை எப்படி அந்த அளவுக்கு காண்ட்ரியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. அதாவது மிஸ் ஷினோபிஸ் அவங்களே காண்ட்ரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இதுக்கப்புறமா சேனல காட்டுவாங்க டெமாரி அதுல கேர்ஃபுல்லா இருந்தா லெஜெண்டரி பப்பட்டேயரோட மாஸ்டர் பீஸ் இதெல்லாம் எனக்கு முன்னாடி இந்த பப்பட்டேயர்ஸ் தலைமுறையால நான் சார்ந்த வழங்கல என்னால அனுமதிக்க முடியாதுன்ட்டு டெமாரி கிட்ட நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்பான். இப்ப கரண்டா மிஷன்ஸ்க்காக வெளியே போன ஷினோபிஸ்க்கு மெசேஜ் பண்றதா சொல்லுவா. யோசிச்சு பார்த்தா ஹொக்காகேவை கொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு டெமாரி சொல்லவும் காங்குரோ சாஸ்கே உச்சிகாவை பத்தியே பேசுறேன்னு சொல்லி கேட்பான். எனக்கு அவன் விழுவான்னு தெரியும், இவ்வளவு தூரம்லாம் தெரியாதுன்பா. ஆனான்ட்டு காரா நருட்டோ கிட்ட பேசினா திங்க் பண்ணுவான். காரா நருட்டோ கிட்ட நீ ஹொக்காகே போறதா சொன்ன, நான் காசைக்காக
ஆயிட்டு பக்கத்துல போயிருப்பான். நருட்டோவோட தோல்ல கை போட்டு ஹொக்காகே ஆகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டினா சாஸ்கேவா as a ஃப்ரெண்டா என்ன பண்ண கரெக்டாகணும் யோசிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். நருட்டோ சிம்பிளா கையை தட்டி விட்டுருப்பான். காங்க்ரோ பார்க்க போனா அவன் தான் கன்வின்ஸ் ஆகலின்பா. டெமாரி அவன் எப்பவுமே கிவ் பண்ண மாட்டான்ட்டு பார்க்க போனா நம்ம காராவை மாத்தினதே அவன் தான். ஒரு டைம்ல நம்மளே அவன் அப்ரோச் பண்ண பயந்தன்பா. கார் இங்க வந்திருப்பான். எவ்வளவு டார்க்னஸ்குள்ள போயிருந்தாலும் நருட்டோ அவனோட கையை கொடுத்து அவனை காப்பாத்துவான். அதுதான் நருட்டோங்கிறது. அதான் அவனோட வழின்பா. டெமாரி காரங்கவும் முன்னாடி வருவான். காங்க்ரோ ஆனா அந்த தடவை சாஸ்கே டார்க்னஸ் தட்டுறான்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச ட்ரை பண்றப்ப காரா சிம்பிளா அது நருட்டோட டெசிஷன்ட்டு as a ஃப்ரெண்டா அவன் முடிவு பண்ணிட்டு இருந்தான். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை பாதுகாக்கவும் உலகத்தை காப்பாற்றவும் காரா. இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க. மேல பறந்துட்டு இருக்க ஹாக்க பார்த்துட்டு கோனஹாமரோ இன்னொரு ஹாக் பறந்துட்டு இருக்குன்பா. எவ்வளவுதான் வரப்போதோங்கவும் யாரும் இதை பத்தில கவலைப்படுவான்பா மொய்கி. அதை விட்டு தள்ளுன்ட்டு நருட்டோ எங்க தான் போய் தொலைஞ்சானோ. லீஃப் ஹீரோ நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு, முக்கியமான இன்டர்வியூல பண்ணாம இருக்குன்பா. கோனஹாமரோ நானும் அவனும் ஹாரம் ஜுட்சு கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப கிளம்பி போனவன் சீக்கிரமே வந்துருவான்பா. இதை கேட்ட மொய்கி ஹாரம் ஜுட்சுவான்ட்டு இழிவானவன் திட்டுவா. கோனஹாமரோ அது ஒன்னும் இழிவானதுலாம் கிடையாது, என்னோட பயங்கர மோசமான மூவ் அதுன்பா. ஊடான் வருவான். நருட்டோ திரும்ப வந்துட்டதா சொல்லுவான். இதை கேட்ட மொய்கி அண்ட் கோனஹாமரோ சந்தோஷப்படுவாங்க. ஷிகமாரு சோஜியன் ஈனோ வெயிட் பண்ணுவாங்க. சக்குரா டல்லா வரதை பார்த்துட்டு ஈனோ சக்ரான் கூப்பிடுவோம் வந்தாச்சுன்பா. ஷிகமாரு சாஸ்கேவை பத்தி எங்க அப்பா சொன்னாருன்பா. நருட்டோ சரின்ட்டு அவனை பார்த்தேன் கூடவே சண்டை போட்டேன்பா. ஷாக்கா வாங்க. ஷிகமாரு நிஜமாலுமே சாஸ்கேவோட சண்டை போட்டேன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ டீட்டெயிலாம் அப்புறமா சொல்றான்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கறீங்களான்னு சொல்லி கேட்பான். எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லி ஆனுன்பா. ஷிகமாரு சரின்பா. கோனஹாமரு நருட்டோ உனக்காக தான் வெயிட் பண்றேன்ட்டு ஓடி வருவான். லீஃப் ஹீரோ நியூஸ் பேப்பருக்கான இன்டர்வியூ கேட்பானுங்க. ஊடான் இது உங்க இன்டர்வியூக்கான நேரம்பா. நருட்டோ சரின்ட்டு நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தானுட்டு வேற எப்பயாவது இதை பாத்துக்கலாமான்பா. என்ன அப்புறம் பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம்லாம் சொல்றீங்க, இப்படி சொன்னாலே நடக்காதுன்ட்டு 3 பேருமே டல்லாவாங்க. மோகி எப்ப பார்த்தா வெயிட் பண்ண வைக்கிறீங்க, நீங்க சரியே இல்லைன்பா. நெக்ஸ்ட் டைம் எப்பன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஊடானும் மொய்கியும். நருட்டோ பாட்டுக்கு நடந்து போவான். கோனஹாமரு நீ ஏன்டா எதுவும் பேசாம இருக்கேன்னு சொல்லி மொய்கி கேட்கவும் எதுவும் நடந்திருக்கும் போலன்பா. மொய்கி என்னடா சொல்லவன்னு சொல்லி கேட்கவும் இப்ப இருக்க நருட்டோ டிஃபரெண்டா இருக்கதா சொல்லுவான். இதை கேட்டு மொய்கி கோனஹாமரு என்ன சொல்ற, எனக்கு அப்பெல்லாம் எந்த ஒரு டிஃபரெண்ட்டும் தெரியலேன்பா. அது உண்மைதான் கோனஹாமரு ஆனான்னுவும் ஊடான் நெக்ஸ்ட் டைம்னா எப்ப நருட்டோன்னு சொல்லி கத்துவான். நருட்டோ லீஃப் வில்லேஜை பார்த்துட்டு சிரிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கக்காஷி ஹாட்டகே த ஹொக்காகே அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.